குஜராத்ல உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கிறான்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. இங்க கூடி இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க. ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், வடநாட்டுல நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்னா நிச்சயம் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு. பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்களும் அவங்க இன்றைக்கும் உணர்வாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகத்தை பாதுகாக்க தன்னுடைய 23 வயசுல மிசா கொடுமைகளை எதிர்கொண்ட கழக தலைவர் அவர்கள் நம்மை வழிநடத்த இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க. பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனாலதான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புதுசா புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு அழைச்சுக்கிட்டு நம்மளோட மோத பாக்குறாங்க. பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல, இன்னைக்கு சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ், எலெக்ஷன் கமிஷன் இப்படி எல்லாருக்கூடையும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பாக்குறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவை நம்பித்தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா நாம அப்படி இல்லை. முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞரணி தம்பிமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம களத்துக்கு வந்திருக்கிறோம். நாம தொடர்ந்து மக்களோட இருக்கோம், மக்களும் தொடர்ந்து நம்மோட இருப்பாங்க, நம்பிக்கையோட இருக்கும். 4 நாளுக்கு முன்னாடி சென்னையில அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு. அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பாக்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க, நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. அவருக்கு தேவை மட்டும் கிடையாது, நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றதுதான் முக்கியம். இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தம்பிமார்கள், கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்க பாருங்க சுதந்திரமா இருக்கும், குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய ஆதரவை கொடுக்கிறாங்க. பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்புறாங்க. மக்களுக்கு அந்த நம்பிக்கையை வித்துட்டவர், அந்த நம்பிக்கையை பெற்றுள்ள தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர் இங்க வந்திருக்கிறாங்க. கழக தலைவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் பாசிச சக்திகளையும் அடிமை கூட்டத்தையும் அவங்களுடைய கண்களையும் உறுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எப்படியாவது நுழைஞ்சு ஏதாவது ஒரு கலவரத்தை செய்யலான்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த பாசிச கலவர சக்திகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இளைஞரின் தன்மைமார்கள் நாம அத்தனை பேர் சொல்லுவோம், we will never allow you, we are ready to face the consequences. நாங்கள் உங்களை நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம். அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளை நிச்சயம் களத்தில் சந்திப்போம். தமிழ்நாட்டில் நடந்து வருகின்ற ஆட்சி சமூக நீதியை, சமத்துவத்தை, மதச்சார்பின்மையை, பெண்ணுரிமையை காக்கின்ற ஒரு ஆட்சி. இப்படிப்பட்ட நம்முடைய கழக ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டியது நம்முடைய பொறுப்பு, குறிப்பா இளைஞரணி தம்பிமார்களுடைய கடமை. இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி நிர்வாகிகளுக்கு அந்த கடமை அதிகமாக இருக்கின்றது. இந்த நேரத்தில் தலைவர் அவர்களுக்கும் கழகத்துடைய பொதுச் செயலாளர்களுக்கும் ஒரு அன்பான இளைஞர்களின் சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோள். நிச்சயம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில்
எங்களுடைய இளைஞர்களுக்கு நீங்க போட்டியிட அதிகமாக வாய்ப்பை தர வேண்டும். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும். இளைஞரணிக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுவேன். இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்கிறேன். இளைஞரணி சார்பாக என்னென்ன பணிகள்லாம் செஞ்சிருக்கோம்னு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அவர்கள் இங்க பேசினாங்க. இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதும் மிக மிக முக்கியம். அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி, அடுத்த முக்கியமான பணி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் பணி. அடுத்து வர்ற 4 மாதங்களுக்கு நாம அதை நோக்கி பயணம் செய்யணும். களத்துல கடுமையா உழைக்கணும். அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும். உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும். அவங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் வரணும். யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம். உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும். ஆகவே நம்முடைய கழகத்துடைய வரலாறு, நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை, தலைவருடைய வரலாறு, பெருமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. உங்க தெருவில் இருக்கக்கூடிய 10-20 இளைஞர்களை நீங்க உங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வாங்க. நீங்க சொன்னா கேட்கிற மாதிரி இருக்கணும். 10 வீட்டுக்கு 20 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்புன்னு அந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ணி இளைஞரணி தம்பிமார்கள் வேலை செய்யணும். எல்லார் கூடவும் நெருங்கி பழகணும், மக்களோடு மக்களா பழகணும். அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. தமிழ்நாட்டில் எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு பயனாளியாவது நிச்சயம் இருப்பான். அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க. திட்டங்களை எடுத்து பேசுங்க. மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா பழகுங்க. அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க. இந்த பணியெல்லாம் நாம சரியா செஞ்சா நிச்சயம் நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போவது உறுதி. நாம பெறப்போகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது. 70,000 பூத்திலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும். 70,000 பூத்திலையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். நம்முடைய தோழமை கட்சியுடைய வெற்றி உறுதி செய்யணும். அதற்கு இந்த இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிச்சயம் ஒரு அடித்தளமா இருக்கும்னு நம்புறேன். இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்கள் நீங்கள் திரும்பி போகும்போது ஒவ்வொரு இளைஞரணி நிர்வாகியும் அந்த உறுதியோட அந்த நம்பிக்கையோட நீங்க சொல்லணும். திருவண்ணாமலையில கூடினோம், டிக்கெட்டும் இதனால தமிழ்நாடு அப்படின்னு நாளைய வரலாறு சொல்லணும். இந்த நேரத்தில் இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை தலைவர்கிட்ட சொல்ல விரும்புகின்றேன். இளைஞரணி தம்பிமார்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். 2ஆம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மனியோட படையெடுப்பை தாக்கு பிடிக்க முடியாம எதிரில் இருந்த எல்லா நாடுகளும் ஜெர்மனி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஜெர்மனியவே எதிர்த்து நின்னது ஒரே ஒரு ரஷ்ய நகரம். அந்த நகரம் தான் தோற்கடிச்சது. அந்த நகரத்துடைய பெயர் ஸ்டாலின் கிராண்ட். அதே மாதிரி நம்ம நாட்டில் பாசிஸ்டுகளுக்கு எதிரான போர்ல இந்தியாவின் ஸ்டாலின் கிராடா இருந்து நம்முடைய தமிழ்நாடு களத்தில் நின்று ஜெயிச்சு காட்ட வேண்டும். நம்முடைய தலைவர் தலைமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞரணி பட்டாளம் நம்முடைய தலைவருடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும். வென்றோம் 200 படைப்போம் வரலாறு என்ற சாதனையை படைக்க அடுத்த 100 நாட்கள் இளைஞரணி தம்பிமார்கள் களத்தில் இருந்து உழைப்பதற்கு நாங்கள் தயார் 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 என்று தலைவரிடத்தில் நாங்கள் உறுதி சொல்கின்றோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தலைவர்களுக்கு நன்றி, வணக்கம்.